ஃபேமிலி சென்டிமெண்ட் ஸ்டோரி. அதுதான் இந்த வீடியோல கேட்க போறோம். படித்ததில் பிடித்த ஒரு கதை, பிரார்த்தனை. இந்த கதை எழுதினவங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டுட்டு கெஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப கதை கேட்கலாமா? சமையல் அறையில் சத்தமாவது சத்தம். ஒரே சத்தம். மாலதியின் குரல் எல்லோருடைய குரல்களையும் மீறி கேட்டது. என்னை யாராவது ஒரு மனுஷியா மதிச்சாதானே? இன்னைக்கும் நாளைக்கும் சாக போறவதானேன்னு அலட்சியம் எல்லாருக்கும். உங்க யாருக்குமே என்னை பத்தி கவலை இல்ல. மாலதி அழுகை வெடிக்க இறைகிறாள். மாலுமா, சும்மா கத்தாத. உன்னுடைய உடம்பு இருக்கிற நிலைமையில இப்படி கத்துனா என்னத்துக்காகிறது? போ, போய் படு. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். இது குமாரின் தாயார் பார்வதியின் குரல். இடையிடையே ஓரகத்திகள் மாலதியை சமாதானப்படுத்தும் குரல்கள் வேறு. மணி, இது மாதிரி எல்லாம் பேசாதீங்கோ. அம்மா நொந்து போயிருக்கா. நாங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடுங்கோ. நீங்க எங்களோட சொந்த அக்கா மாதிரி. இனிமே உங்களை கேட்காம எதையுமே செய்ய மாட்டோம். நான் அப்படியா சொன்னேன்? உசுரோடு இருக்கிறப்பவே என்னை ஒதுக்கி வச்சா என் மனசு என்ன பாடுபடும்? மாலதி, இது நேரம் வரையில் கூடத்தில் அமர்ந்து பிள்ளைக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குமார் எழுந்து வந்து விட்டான். அவனை பார்த்ததும் தான் சற்று அடங்குகிறாள் மாலதி. அவளை அதட்டி மாடிக்கு போய் படுக்கச் சொல்ல வேண்டுமென நினைத்து வந்தவன் மாலதியின் பெரிய விழிகளில் குளமாக தேங்கி நிற்கும் கண்ணீரை பார்த்ததும் சட்டென அடங்கி போனான். அவளை ஏறிட்டு பார்த்தவன் மௌனமாய் தலை குனிந்தான். அடி வயிற்றில் தாழ முடியாத வேதனை. அவளுடைய முடிவு நிதர்சனமாக தெரிந்திருந்தும் ஏதும் செய்ய முடியாத நிலைமையினால் ஏற்பட்ட வேதனை அது. கண்ணுக்கு தெரியாமல் அவளுடைய உடம்பில் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நோய் அரக்கனை எதிர்த்து நின்று தோற்று போனதினால் ஏற்பட்ட ஏமாற்றம். மாலதி, வா, மாடிக்கு போலாம். அவன் அவளுடைய தோளை ஆதரவாய் அணைத்தபடி அழைத்துச் சென்றான். 6 மாதங்கள் முன்பு வரையில் சாதாரணமாய் இருந்தவள்தான் மாலதி. இந்த குடும்பத்தின் மூத்த மருமகளாய், பார்வதி நடேசன் தம்பதியருக்கு பொறுப்பான மருமகளாய், குமாரின் அன்பு மனைவியாய், குழந்தை ரவியின் பாசமிகுந்த அன்னையாய் நன்றாகத்தான் இருந்தாள் மாலதி. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு வியாதி வந்தது? விதியா? குமாரின் வம்சத்திலோ மாலதியின் வம்சத்திலோ ஒரு பாவம் கூட இல்லையே. யார் செய்த பாவம் இப்படி மாலதியை ஆட்டுவிக்கிறது? குமாரின் பெற்றவர்களும் சகோதரர்களும் சென்னையில் இருக்க அவன் மட்டும் திருச்சியில் இருந்தான். அவனுக்கு வேலை அங்கே. மாலதியும் 7 வயது மகன் ரவியும் அவனுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக்கிக் கொண்டிருந்த நேரம். செக்கச் செவேலென தக்காளி பழம் போல இருந்த மாலதியின் உடம்பு நாளுக்கு நாள் இளைத்து வந்தது. அடிக்கடி தலை சுற்றலும் மயக்கமும் வேறு சேர்ந்து கொண்டன. ரத்த சோகையா இருக்கும். நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சு டானிக் ஏதாவது வாங்கி சாப்பிடு. இதுக்கெல்லாம் ஹோமியோபதி தேவல. இதெல்லாம் திஷ்டி தாங்கிறேன். பார்வதி மாமிக்கு 4 நாட்டு பொண்ணுங்களும் பளிச்சுன்னு அமைஞ்சிட்டாளேன்னு தெருக்காரா எல்லாரும் வச்ச கண்ணுதான் இதெல்லாம். நம்ம தெருமுக்குல ஒரு புதன்கிழமை சாயந்தரம் ஒரு பிடி மண் எடுத்துட்டு வந்து குழந்தைய உட்கார வச்சு சுத்தி போடுங்கோ. இப்படி ஆளுக்கொன்றை சொல்ல ஒரு நாள் குமார் ஆபீஸில் இருந்து வருவதற்குள் தாழ முடியாத வயிற்று வலியில் துடித்து போய்விட்டாள் மாலதி. அப்பொழுது அடுத்த வீட்டுக்காரியுடன் ஆஸ்பத்திரிக்கு போனவளை அவசரமாய் இரத்த பரிசோதனை செய்து பார்த்த டாக்டர் அவளிடம் எப்படி விஷயத்தை கூறுவதென்று பிரமித்து நின்று விட்டார். இன்றைக்கெல்லாம் இருந்தால் 30 வயசு இருக்கும் மாலதிக்கு. 21 வயதில் கல்யாணம், 6 வயதில் மகன். இன்று அவள் சாவின் விளிம்பில். இரத்த புற்றுநோய். அன்று மாலை குமாரிடம் தனித்து பேசிய டாக்டர் அவள் நிலைமையை விளக்கிச் சொன்னபோது கதறிவிட்டான் குமார். டாக்டர், எப்படியாவது அவளை பொழைக்க வச்சிருங்க டாக்டர். என்ன செலவானாலும் பரவாயில்ல. குமார் படித்தவன்தான். இந்த வியாதியின் கொடுமையை பற்றி அவனுக்கு தெரியும். இருந்தாலும் வலையில் மாட்டிய விலங்கு முடிந்த வரையில் தப்ப வழியை தேடத்தானே செய்யும். சென்னையில கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போங்க. வியாதி எந்த நிலைமையில இருக்குன்னு அவங்க தான் சொல்ல முடியும். சிகிச்சையும் அங்கதான் செஞ்சுக்கணும். வேலையை சென்னைக்கு மாற்றிக்கொண்டு குழந்தையையும் மாலதியையும் அழைத்து கொண்டு குமார் வந்து நின்றபோது பார்வதியின் அழுகையை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன், அந்த குடும்பமே மாலதிக்காக அழுதது. மணி, உங்களுக்கு எதுவும் ஆயிடாது. நாங்க எல்லாரும் எதுக்காக இருக்கோம்?
உங்களை நல்லபடியா தேத்தி உங்களை வீட்டுக்கு அனுப்புறதா மறு வேலை. ஓரகத்திகள் மாலதியை கட்டி கொண்டு அழுதார்கள். என் கண்ணே, உன்னோட நல்ல மனசுக்கு எதுவும் கெடுதல் நேராதடி. என் புள்ளைக்கு பொண்டாட்டியா, என் பேரனுக்கு தாயா நீ பொழைச்சு எழுந்துரு. அது போதும். குருவாயூரப்பனுக்கு எடைக்கு எடை சக்கரை வாங்கி போடுறேன். பார்வதி மருமகளை மடியில் சாய்த்து கொண்டு கடவுளை வேண்டிக் கொண்டே கதறினாள். குமாரும் தான் எத்தனை கடவுள் சந்நிதிகளில் கரம் கூப்பி நின்று பிரார்த்தித்திருக்கிறான். இறைவா, எனக்கு அவளை திருப்பி கொடுத்து விடு. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். ஒவ்வொரு முறை ஆஸ்பத்திரிக்கு அவளை அழைத்து போய் விட்டு திரும்பும் போதும் குமார் நடைப்பிணமாக வருவான். இதுதான் முடிவு. இதை மாற்ற மனித எத்தனத்தில் இனிமேல் எதுவும் இல்லை. இந்த வியாதியில் இருந்து விடுதலை பெற மருந்து ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லையே இந்த உலகம். மாலதியின் உயிர் எந்த நிமிடமும் போகலாம். அடுத்த கணமே அந்த பயங்கரம் சம்பவித்தாலும் சம்பவிக்கலாம். மேலும் சில நாட்கள் தாங்கினாலும் தாங்கலாம். ஆனால் மிஞ்சி போனால் 7-8 மாதங்கள் தான். மாலதியிடம் அத்தனை பேரும் கனிவாக நடந்து கொண்டார்கள். முன்பு மாமியார் மருமகள் ஸ்தானத்தில் ஏற்படும் சில்லறை சண்டைகள், கோபதாபங்கள் எதுவுமே இப்பொழுது இல்லை. பாவம், தாயில்லா பொண்ணு ஒவ்வொரு நாளும் யமனோட போராடின்னு இருக்கா. அவகிட்ட எதுக்கு சண்டை? இப்படி அத்தனை பேரும் விட்டு கொடுக்க பழகிவிட்டார்கள். குழந்தை ரவி கூட அம்மாவின் நிலை தெரிந்து அனுசரித்து போகிறான். தன் நிலைமை தெரிந்ததும் ஓவென அழுதவள், ஐயோ, என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்கோ என்று கதறியவள் ஒவ்வொரு முறை ரேடியம் சிகிச்சைக்கு போய் வரும்போதும், என்னால உங்களுக்கு எத்தனை கஷ்டம் என்று குமாரின் கையை பிடித்து கொண்டு விசும்பியவள் நோயின் கொடுமை தாழாமல், ஐயோ, எனக்கு சாவு வந்தாலே தேவலையே என்று மனம் நொந்து கொண்டாள். டாக்டர்கள் விதித்த 6 மாச கெடுவையும் தாண்டி அவளுடைய ஜீவ மரண போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆற்றாமை தாழாமல் கோபம் வெடிக்கிறது. எடுத்ததற்கெல்லாம் அழுகை, பிடிவாதம், எல்லோரிடத்திலும் சந்தேகம். மாலதியா இப்படி மாறிப்போனாள்? பார்த்தவர்கள் அதிசயப்படவில்லை. என்னதான் அவளுடைய நிலைமையை உத்தேசித்து குமார் அனுசரித்து போக முயன்றாலும் சில சமயங்களில் அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் போய்விடுகிறது. அன்று குமாருக்கு சாதம் பரிமாறிக் கொண்டிருந்தால் 2வது மருமகள் கீதா. அவனுக்கு ஆபீஸுக்கு நேரமாகிவிட்டது என்று அவசர அவசரமாய் இலை முன்னால் வந்து அமர்ந்து ஒரு கவளம் சோற்றை கூட அவன் வாயில் போட்டிருக்க மாட்டான். மாலதி அவன் பின்னாலேயே ஓடி வந்து சமையல் அறைக்குள் நுழைந்தாள். என்ன மண்ணி கேட்டாள் கீதா. அவருக்கு நான் சாதம் பரிமாறுறேன், நீ போ. சரி. கீதா விலகி நின்றாள். 4 தரம் சமையல் அறைக்கும் சாப்பாட்டு கூடத்திற்கும் நடந்தது மாலதிக்கு மூச்சு வாங்கியது. எதுக்கு மாலதி, உனக்கு வீண் சிரமம்? நீ இப்படியே உட்கார்ந்துக்கோ. அவ எல்லாரும் போடுறா. அப்போ நான் வேண்டாங்கிறேலாக்கும். உன்னால முடியாதப்ப எதுக்கு இழுத்து விட்டுக்கிற? குமார் சமாதானப்படுத்தும் குரலில் சொல்ல அவள் சீறி வெடித்தாள். எனக்கு தெரியும், என்னோட மூஞ்சிய பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கல. அவள மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டா தானே உங்களுக்கு பிடிக்கும். அவ யாராவது போட்டா சிரிச்சு சிரிச்சு பேசிண்டே சாப்பிடுவேள். மாலதி! அதிர்ந்து நின்ற குமாரை உள் இருந்தபடியே ஜாடை காட்டி அடக்கினாள் அவன் அம்மா பார்வதி. போனா போறதுரா, விடு. இதுக்காக அவளை நீ திட்டாத. ஆமா அண்ணா, மன்னிக்கு என்ன வேதனையோ என்னவோ, அதான் இப்படி கத்தரா. இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கோ. கீதாவை சொல்ல மன்னிக்கு உரிமை இல்லையா என்ன? குமாரின் தம்பி கீதாவின் கணவன் அண்ணனிடம் ரகசியமாக கூறினான். குமாருக்கே மனைவியை கண்டிக்க மனசு வரவில்லை. எங்கேயாவது நான் திட்டிட்டு இவளுக்கு ஏதாவது ஆயிடுத்துனா என்ன பண்றது? இந்த நினைப்பு அவனுடைய நாவை கட்டி போட செயலற்று போய் உட்கார்ந்திருந்தான் அவன். இது போல பல தடவை அவனை இக்கட்டான நிலைமையில் மாட்டிவிட்டிருக்கிறாள் மாலதி. நான் இருக்கிறப்பவே ரவிக்கு பிரம்மோபதேசம் செஞ்சிடுங்கோ. சரி மாலதி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ செஞ்சிடறேன். பிரம்மோபதேசமான சிறுவனை ஓரகத்திகள் அன்பும் ஆசையும் பொங்க இழுத்து வைத்து விளையாட்டாலை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். ரவி, வா, மாடிக்கு போலாம் என்றாள் மாலதி. அம்மாவின் முகத்தில் கனலாய் தெரிக்கும் கோபத்தை லட்சியம் செய்யாத குழந்தை சித்திகளின் நடுவில் உட்கார்ந்து கதை பேசினான். ரவி, வரப்போறியே இல்லையா? இதோ வரேம்மா.
ரவி, சந்தியாவந்தனம் பண்ண தெரியுமாடா உனக்கு? கீதா சிரித்தபடியே கேட்டாள். இதோ பாரு, பூணல் போட்டாச்சு இல்லையா? இனிமே குழந்தை மாதிரி சித்திங்க மடியில எல்லாம் உட்காரக்கூடாது. என்ன, நீ பிரம்மச்சாரி, பொம்பளைங்களை தொடவே கூடாது. தொடுவேன். ஐயோ, தொடக்கூடாதுரா. தன்னை சேர்த்து கொள்ளாத அந்த சிறு கும்பல் தன் குழந்தையின் பேச்சில் கலகலத்து சிரித்தது கூட பொறுக்க முடியவில்லை மாலதியால். விடுவிடுவென குழந்தையின் கரத்தை பிடித்து இழுத்துக்கொண்டு தன் அறைக்கு கிளம்புகிறாள். என்ன மாலதி இது? கணவன் தடுப்பதை எரிச்சலுடன் ஒதுக்கினாள். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? எல்லார் வீட்டிலையும் குழந்தைக்கு பூணூல் கல்யாணம் நடக்கிறாப்லையா நம்ம வீட்லயும் நடந்திருக்கு. நான் செத்தா தேவசம் பண்றதுக்கு முன்னேற்பாடா என் பிள்ளைக்கு பூணூல் போட்டிருக்கு. இல்லைன்னா இத்தனை சுருக்க போடலேன்னு யார் அழுதா? அவள் வெறி பிடித்தார் போல கத்தினாள். இரவு சாப்பாடு முடிந்து பின்புற தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்த பார்வதியின் அருகில் வந்து நின்றான் சிறுவன். என்னடா? பார்வதி கேட்டாள். ஏன் பாட்டி, தேவசம் பண்றதுக்காக தான் எனக்கு பூணூல் போட்டிருக்கா? பார்வதி பேரனை இழுத்து அணைத்துக் கொள்கிறாள். போடா அசடு, உங்க அம்மா தான் எது வளர்றான்னா நீயும் அதை நிஜம்னு நம்புறியே. அதெல்லாம் ஒண்ணுமில்லடா. போய் அம்மா பக்கத்துல படுத்து தூங்கு. ஒரு நாள் குழந்தையை அருகில் அழைத்து குமாரின் காதில் விழும்படியாக சொன்னாள் மாலதி. ரவி, அம்மா போயிட்டா அப்புறம் உன் அப்பா வேற கல்யாணம் பண்ணிடுவார். அப்ப சித்தி கிட்ட சமர்த்தா நடந்துக்கோ. என்ன? யாரு? கீதா சித்தி கிட்டயா? இல்லடா, அப்பா கல்யாணம் பண்ணிக்க போற புது பொண்டாட்டி கிட்ட. அவளும் உனக்கு சித்தி தான். சின்னம்மா, நீ சமர்த்தா நடந்துக்கலனா சூடு போடுவாடா உனக்கு. மாலதி, குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னே இல்லையா? குமார் அழாத குறையாக கேட்டான். ஏன் சொன்ன என்ன? நாளைக்கு நடக்க போறது தானே சொன்னேன். திடீர்னு ஒருத்தி வந்து என் பிள்ளைய பாடா படுத்துனா அவன் அதிர்ந்து போயிட மாட்டானா? முன்னாடியே சொல்லி வச்சா நல்லது தானே என்று சற்று உறக்கவே சொன்னாள். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் மாலுமா. உங்களால அப்படி இருக்க முடியாது. இப்ப அப்படிதான் சொல்லுவேள். வேணும்னா பாருங்கோ, நான் போனதும் 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதா இல்லையான்னு. உங்க அம்மா இன்னொரு தடவை வரதட்சணை வாங்குவா, இன்னொரு தடவை கல்யாணத்துக்கு கிளம்புவா. மாலதி, என்ன பேசுறதுன்னு ஒரு விவசாய இல்லையா உனக்கு? பேசுனா என்ன? அவனும் நாளைக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியவன் தானே. குமார் மாலதியையே பார்த்தபடி நிற்க ரவி புரிந்தும் புரியாமலும் மலங்க மலங்க விழித்தான். சட்டென நகர்ந்து அறையை ஒட்டினார் போல அமைந்திருந்த பால்கனியில் போய் உட்கார்ந்தான் குமார். தன்னை மீறி கண்களில் படர்ந்தது ஈரம். எப்படி இருந்தவள் எப்படி மாறிவிட்டாள்? சாவு இத்தனை கொடுமையானதா? பாழாய்ப்போன யமன் இவளை எத்தனை தூரத்துக்கு அலைக்கழிக்கிறான். இருந்தாலும் இவளை பிரிவதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே அவனால். அவளுடன் வாழ்ந்த நாட்கள் இன்னமும் அவள் நெஞ்சில் பசுமையாய் இருக்கின்றனவே. இப்படி எதற்கெடுத்தாலும் சீறுபவள் உயிருக்காக இழுத்து பறித்து கொண்டு கிடக்கிற போது காப்பாற்று காப்பாற்று என்றுதானே நெஞ்சம் அடித்துக் கொள்கிறது. ஒவ்வொரு முறையும் வயிற்று வலியால் அவள் துடிக்கும் போது எப்படியாவது அந்த வலியை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றுதானே இதயம் பரபரக்கிறது. அப்பா, அலறியாப்பா நீ? குமார் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். நாற்காலியின் விளிம்பை ஒட்டினார் போல தந்தையிடம் ஒட்டி கொண்டு நின்றான் ரவி. இல்லப்பா ரவி, பொய். நீ அழதான் அலற. ஏன்பா, அம்மாவுக்கு திரும்பி உடம்பு ஜாஸ்தியா எடுத்தா? அதெல்லாம் ஒண்ணுமில்லடா. அப்பா, அம்மா சித்த முன்னாடி அப்படி பேசிட்டாளேன்னு தானே அலற. சிறுவன் சரியான இடத்தில் வகையாக மடக்கினான். குமார் பதில் சொல்லாமல் அமர்ந்திருக்க அவனுடைய தோளை சுற்றி தன் பிஞ்சு கரங்களை மாலையாக போட்டுக் கொண்டான் ரவி. குழந்தைக்கு கூட தெரிந்திருக்கிறது அந்த குடும்பத்தில் முன்பு இருந்த சிரிப்பு இப்பொழுது இல்லை என்று. குமாரின் தம்பிகளுக்கு கல்யாணமான புதிதில் மாலதி தன் கையாலேயே அவர்கள் படுக்கை அறையை அலங்கரித்திருக்கிறாள். இன்று ஓரகத்திகள் பால் செம்பும் கையுமாய் படுக்க போனாலே ஓவென்று அழத் துவங்குகிறாள். தன் கையாலேயே அவர்களுக்கு சீவி முடித்து அலங்கரித்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்று எவளாவது கொஞ்சம் பளிச்சென அலங்கரித்துக் கொண்டால் குத்தலாய் பேசி வார்த்தைகளாலேயே எதிராளியை காயப்படுத்தி விடுகிறாள் மாலதி. அத்தனை பேருக்கும் அவள் மீதிருந்த பரிதாபமே அவளுடைய இந்த பிடிவாத குணத்துக்கு பக்கபலமாகிறதோ?
என் குழந்தைய யாரும் கொஞ்சம் வேண்டாம். இப்போதைக்கு அவனுக்கு நான் இருக்கேன். டேய் ரவி, சாதம் வேணும்னா என்கிட்ட வந்து கேளு. நான் என்ன செத்தா போயிட்டேன்? எல்லோருமா சேர்ந்து குழந்தைய என்கிட்ட ஒட்டாம செஞ்சுட்டேன். என்னை கண்டாலே அவன் ஓடி ஓடி ஒளியறான். அவளுடைய குற்றச்சாட்டுகள் அத்தனையையும் அனைவரும் மௌனமாக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. அன்று நடு இரவில் மறுபடியும் அவள் உடல்நிலை மிக மோசமாகியது. குமார் அலறி புடைத்துக் கொண்டு டாக்டருக்கு போன் செய்தான். உங்க திருப்திக்காக நான் வரேன் மிஸ்டர் குமார். அவங்க நிலைமை தான் முன்னாலேயே தீர்மானித்ததாச்சே. என்னால ஒன்னும் செய்ய முடியாது குமார். கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கோ. குடும்பமே நடு இரவில் அவள் படுக்கையை சுற்றி சூழ்ந்திருந்தது. தெய்வமே, என் தலையில இடிய போட்டுடாத. அவ இன்னும் கொஞ்ச நாளைக்காவது இருக்கட்டும். பார்வதி கடவுள் படங்களின் முன்பு மடியை ஏந்தி கெஞ்சினாள். குமாரின் தந்தை மருமகளின் தலைமாட்டில் அமர்ந்து மிருத்யுஜய மந்திரத்தை வெகு வேகமாக சொல்கிறார். குமார் ரவியின் கரத்தை அழுத்தி பிடிக்கிறான். கண்ணா ரவி, அம்மாவுக்காக சுவாமியை வேண்டிக்கோடா. அம்மாவுக்கு தேவலை ஆயிடணும்னு. குழந்தை தாயின் முகத்தையே உற்று பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். அவன் முகத்தில் ஒருவித தீவிரம். அப்பா, அம்மா இன்னமும் சிரமப்படாம சட்டுன்னு போயிடணும்னு வேண்டிக்கோ என்று ரவி சொல்ல, அத்தனை துக்கத்திலும் மகனின் வார்த்தைகள் நெஞ்சில் ஈட்டியாய் பாய பளீரென சிறுவனின் முதுகில் ஓங்கி அறைந்தான் குமார். நீ அந்தாண்டா போடா, உன் கரிநாக்கு பளிச்சிட போகுது. சற்று உறக்கவே கத்தினான். அவன் மீண்டும் அடிக்க கையை ஓங்கினான். ரவி பாட்டியின் அரவணைப்புக்குள் கோழி குஞ்சாய் ஒதுங்கினான். உங்களுக்கெல்லாம் அம்மாவோட பணத்தை பார்க்க பயம். எனக்கு கூட அம்மா உசுரோடு இருந்தா தேவலன்னு தான் தோணுது. ஆனா வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் அம்மாவோட வியாதி கொல்லாம கொல்றதே. அம்மா படுத்ததுல இருந்து யாருமே நம்ம வீட்டுல சிரிக்கல. அப்பா, நீ கூட தான்ப்பா இப்படி எல்லாரையும் திட்டிண்டு அம்மாவாவது நிம்மதியா இருக்காளன்னா அதுவும் இல்லையே. ஒவ்வொரு தடவையும் படுத்து எழுந்துட்டா அம்மா இன்னமும் தொந்தரவு கொடுக்கறா. தன்னைத்தானே சிரமப்படுத்திக்கிறா. போரும்பா, அம்மாவை விடுப்பா. அவ போகட்டும், வழி தெரியாம போகட்டும்னு சுவாமியை வேண்டிக்கோங்கோ என்றான் ரவி பெரிய மனுஷத்தனமாய். அந்த சிறுவனுக்கு தெரியும், தன் தாய் மற்றவர்களின் நெஞ்சில் ஊக்காம் உள்ளாய் உறுத்துவது. என்னதான் அவளுக்காக இவர்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் தாழ முடியாத எரிச்சலில் சில வார்த்தைகள் தங்களுக்குள் சொல்லிக்கொள்ளாமல் இல்லை. அதெல்லாம் குமாருக்கோ பார்வதிக்கோ தெரியாது. ஆனால் ரவிக்கு தெரியும். 4-5 நாட்களுக்கு முன் கீதாவின் பிறந்தகத்து மனிதர்கள் வந்திருந்த போது அவளது அலுப்பு பேச்சிலேயே தெரிந்தது. கீதாவின் தாய் ரவியை சுட்டி காட்டி தன் மகளிடம் கேட்டாள், இவனோட அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்குமா. 6 மாசம் கூட தாங்காதுன்னு டாக்டர் சொன்னாரு. 6 மாசம் போயிடுத்து. படுக்கையோட படுக்கையா கிடந்தாலும் செஞ்சிடலாம். அப்பப்பா, என்னம்மா ஆட்டு விக்கிறா நம்மளையெல்லாம். எதிர்த்து பேசவும் கஷ்டமா இருக்கு. நாளைக்கே பொசுக்குன்னு போயிட்டா நம்ம வார்த்தை தானே மிஞ்சி நிக்கும். எல்லாருக்கும் சிரமத்தை கொடுத்துண்டு தானும் அவதிப்பட்டு கிடக்கா. இந்த வார்த்தைகள் ஒரு கணம் சிறுவனை அதிரச் செய்தாலும் தனியே அமர்ந்து யோசித்து பார்த்ததில் அவர்களின் சிரமம் நன்றாக புரிந்தது அவனுக்கு. அம்மா திரும்பவும் எழுந்து திரும்பவும் கேலண்டரிலே ஒவ்வொரு தேதியா எண்ணிண்டு திரும்பவும் இவர்கள் எல்லாரையும் திட்டி அழுது அடம்பிடித்துக்கிட்டு இப்படி இருக்கிறதுக்கு அவ போயிடுறதே தேவலா இல்லையோ? எதுக்காக இந்த அப்பா இன்னமும் சுவாமி கிட்ட அம்மாவை பொழைக்க வைக்க வேண்டிக்கிறார்? அவன் எதிரே மாட்டியிருந்த சுவாமி படங்களையே வெறிக்க பார்க்கிறான். வேண்டிக்கோடா, நல்லா வேண்டிக்கோ, அம்மாவுக்கு தேவலையாயிடணும்னு என்று பார்வதி அழுகையுடன் ரவியிடம் கூறினாள். ரவியின் உதடுகள் எதையோ முணுமுணுத்தன. குமார் அவனையே உற்று நோக்கினான். என்ன வேண்டுகிறான் இவன்? அம்மாவின் மரணத்தையா, இல்லை அவளுடைய சுகத்தையா? சிறுவனின் முகம் நிச்சலனமாய் இருந்தது. என்னுடைய பிரார்த்தனைய சாமி கேப்பாருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, தீர்க்கமாய் சொல்லுகிறான் அவன். பிரார்த்தனை சிறுகதை முற்றும். இந்த கதை கலைமகள் பத்திரிகையில 1981 வெளியான ஒரு மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு கதை.